இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம கடையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம சீஸ் கார்லிக் ப்ரெட் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கார்லிக், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இந்த மிக்ஸ் பண்ண டெக்ஸ்சரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு அது மேலே சீஸ் தேவையான அளவு வச்சுட்டு அதை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சீஸ் கார்லிக் ப்ரெட் ரெடி. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம கடையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸி அண்ட் டேஸ்டியாக நம்ம சீஸ் கார்லிக் ப்ரெட் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கார்லிக், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் இந்த மிக்ஸ் பண்ண டெக்ஸ்சரை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு அது மேலே சீஸ் தேவையான அளவு வச்சுட்டு அதை திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சீஸ் கார்லிக் ப்ரெட் ரெடி.